குட் மார்னிங் ஃப்ரெண்ட். நம்ம இந்த வீடியோவில் ஜாஸ்மின் ஃப்ளார்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், டிஷ்யூ பேப்பர் வச்சு எவ்வளோ அழகான ஒரு மொக்கு மாதிரி இருக்குது பாருங்கள். ஃப்ளார்ஸ் இந்த மாதிரி அழகாக நம்ம செய்யலாம். இதை நீங்கள் என்ன செய்யணும், சும்மா இருக்கும் போது நம்ம டிவி பார்த்துக்கிட்டே என்ன செய்யலாம், இது மாதிரி 1 2ன்னு செஞ்சு செஞ்சு ஒரு பேக்கில் நிறைய சேர்த்து வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கிங்களேன். ஃப்ரீயாக இருக்கும் போது மாலையாக அதை நம்ம அப்படியே அழகாக மாலையாக செஞ்சு வச்சுட்டு நம்ம வீட்டில் ஏதாவது செலிப்ரேட் பண்ணும் போது ஃபங்க்ஷன் அந்த டைமில் இதை நம்ம கட்டணும் போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். மல்லி மாலை மாதிரியே இருக்கும் பாருங்களேன் அழகாக. அந்த டைம் நம்ம செய்யலாம். இதுக்காக உட்காந்து நம்ம செய்ய வேண்டாம். நமக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ இந்த மாதிரி முக்காக செஞ்சு வச்சுக்கலாம். நிறைய சேர்த்து வச்சுட்ட பிறகு நம்ம அழகாக அதை மாலையை ஆக்கிக்கலாம். அல்லது வீட்டில் நம்ம வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன், ரம்ஜான், தீபாவளி எதுக்கு வேணாலும் நம்ம இதை அழகாக வீட்டில் அலங்கரிக்கலாம். இதை இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதுக்கு பாருங்கள், நம்ம வந்து கடைகளில் இப்போ கிடைக்கிது பாருங்கள், இந்த மாதிரி நிறைய டிஷ்யூ பேப்பர்ஸ் அதை மாதிரி வாங்கிக்குவோம். அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு திக்காக இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி வாங்கினாலும் உங்களுடைய விருப்பம்தான். இப்போ பாருங்கள், இது ஏற்கனவே உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது இல்லைங்களா. இதை நான் 4ஆக கட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். முதல்ல சென்டரில் ஒன்று போட்டுட்டோம். ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கிறோம். இதுக்கெலாம் உங்களுக்கு அளவெல்லாம் எடுக்கணும் அவசியம் இல்லை. உங்களுக்கே தெரியும் இதில் பாதி. அப்படி வராதவங்க இது இப்படி 2ஆக மடிச்சுக்குங்க. மடிச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்போ இது உள்ளே விட்டு எப்படி கட் பண்ணிடலாம். அப்போ உங்களுக்கு கரெக்டான ஷேப் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ இதை நம்ம பிரித்து வச்சுப்போம். இது மாதிரி 2 இருக்கா, இதை மாதிரி கொஞ்சம் வச்சுப்போம். தனித்தனியாக வச்சுக்கிட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதான் சொன்னேன் இல்லைங்களா, நீங்கள் ஃப்ரீ டைமில் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு நம்ம அழகாக செய்யலாம். இந்த மாதிரி இதெல்லாம் ஒன்றா, அதாவது பாருங்கள், இதை 2ஆக பிரித்து இதை அப்படி கட் பண்ணி வச்சுக்கணும். இதை மாதிரி கொஞ்சம் வேணும். இதை மாதிரி 2 வேணும். நடுப்புற கட் பண்ணாமல் இது நல்லா பாருங்கள், 2ஆக இருக்குங்களா, நீங்கள் உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி இருக்கிறத பிரிச்சுட்டு அதை எப்படி கட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட். கிராஃப்ட் ஒர்க் செய்யலாம் ரொம்ப ஈஸி. உங்கள்கிட்ட இருக்கிற மெட்டீரியலை வச்சு நீங்கள் செய்யலாம். இந்த மாதிரி மாலையெல்லாம் நீங்கள் போய் கடையில் வாங்குறதோட வச்சு செய்யலாம். இந்த மாதிரி கிழிஞ்சிட்டாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடுக்கும் போது சிலது உங்களுக்கு கை தவறி கிழிஞ்சிடும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் பரவாயில்ல. இப்போ பாருங்கள், இப்போ 3 வச்சுருக்கேன் அந்த மாதிரி. இப்போ பாருங்கள், இதெல்லாம் தனித்தனியாக ஒன்றா இருக்குது, ஒரு தாளாக இருக்குது. இது பாருங்கள், 2 சேர்ந்துருக்கும். உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த பாருங்கள், இது ஒன்று இருக்கும், பின்னாடி ஒன்று இருக்கும். இது நம்ம வெட்டலை, நடுப்புற இப்படி இருக்கிறத முதல்ல எடுத்துப்போம். இதை பாதியாக மடிங்க, புரியுதுங்களா? அப்புறம் அதை பாதியாக மடிங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைங்கிட்ட கொடுத்தாலும் அழகாக செய்வாங்க. இந்த பாருங்க, இந்த ஸ்டிக்கை நடுப்புற வைங்க. வச்சுட்டு இதை எப்படி மூடுங்க. இவ்வளோதான். மூடிட்டு நல்லா அதை ப்ரெஸ் பண்ணும் போது இது உங்களுக்கு டிஷ்யூ பேப்பர் தானே, நல்லாவே அமிங்கிடும். இப்போ இந்த ஒன்றா இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து இது மேலே வைங்க அழகாக. அப்போ தான் உங்களுக்கு முக்கு அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு, ஃபினிஷிங். வச்சுட்டு நல்லா இந்த ஸ்டிக்கை இப்படி தடவுங்க. திருப்பி இன்னும் ஒன்று பெரிய முக்காக வேணும் இல்லைங்களா, அதுக்காக. உங்களுக்கு இன்னும் பெருசாக வேணும் போது நீங்கள் இன்னும் 2 பேப்பர் கூட வச்சுக்கலாம். நான் 2 தான் வச்சுருக்கேன். ஏன்னா இதுக்கு மேலே பெருசாக இருந்தால் உங்களுக்கு அது ஜாஸ்மின் மாதிரி தெரியாது. இதை பாருங்கள், இப்போ இந்த ஸ்டிக்கை எடுத்துடுறோம். அப்போது இந்த மொக்கு மட்டும் நம்ம கையில் வருது. இதை நல்லா எப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுறோம். அவ்வளோதாங்க. பாருங்கள், அழகாக உங்களுக்கு மல்லி மொக்கு ரெடி. இப்போ பாருங்கள், இன்னொன்று செய்வோம். இப்படி மடிங்க, அதை பாதியாக மடிங்க. அவ்வளோதான். இந்த ஸ்டிக்கை இங்கே வைக்கக்கூடாது, சென்டரில் வச்சுட்டு அப்படியே மூடுங்க. மூடி நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த ஒரு பேப்பர் எடுத்து இது மேலே ஒத்தையாக இருக்கிறத எடுத்து வைங்க. நல்லா இதை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கீழே பாருங்கள், இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணணும். இப்போது அதுக்கு மேலே ஒன்று வச்சுட்டு நல்லா கவர் பண்ணிவிட்டு நல்லா அழகாகிடணும். ஆகிட்டு நல்லா அதே மாதிரி இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த குச்சியை நீங்கள் உருவினா வந்துடும். அவ்வளோதான். இது நல்லா அப்படி முடிக்கிட்டு அவ்வளோதான். அது வரவே வராது, இருந்தாலும் நல்லா உங்களுக்கு கீழே அழகாக தின்னாக தெரியணும்ல, அதுக்காக செஞ்சிடணும். இதே மாதிரி நீங்கள் ஃப்ரீ டைமில் நிறைய செஞ்சு வச்சிங்க, முக்கா செஞ்சு வச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது அழகாக மாலை கோக்கலாம்.
நீங்கள் அழகாக இந்த படத்துங்கெல்லாம் கூட போடலாம் பாருங்களேன். நம்ம வீட்டில் நிறைய படங்கள் வச்சுருப்போம் இல்லைங்களா, சாமி படங்கள்லாம் அதுக்கும் போட்டு அழகாக இருக்கும் பார்க்க. இப்போ இது மேலே ஒன்று வைக்கிறோம். அவ்வளோதான். எவ்வளோ ஈஸி பாருங்களேன். ஒன்று செய்ய ஒரு நிமிஷம் கூட ஆகாது. கடகடன்னு செஞ்சிடலாம். இந்த பாருங்க, இப்படி மடிக்கணும், அப்படி மடிக்கணும். எவ்வளோ ஃபாஸ்ட்டு பாருங்கள். அப்படி மடிச்சுட்டு நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை தூக்கி மேலே வைங்க. இதை எடுத்து மேலே வைங்க. அவ்வளோதான். எவ்வளோ சிம்பிள் பாருங்கள். சிம்பிள் அண்ட் ஈஸி இல்லையா? அவ்வளோதான். நல்லா அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு குச்சியை எடுத்துட்டிங்கன்னா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை நம்ம முடிச்சிட்டோம். 4 முக்கு நமக்கு வந்திருக்கு இல்லைங்களா, இது மாதிரி. இப்போ நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்க நிறைய கலர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, இந்த பெயிண்ட் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி கலர்ஸ் எடுத்துங்க. நான் என்ன செஞ்சுருக்கேன், மிக்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்களேன். க்ரீன் அண்ட் எல்லோ. அது வந்து உங்களுக்கு வேறு ஒரு கலர் கொடுக்கும். க்ரீன் மாதிரி தெரியாமல் வேறு ஒரு கலர் கொடுக்கும். இந்த பாருங்க, இப்படி இருக்கும். அப்போது நமக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டாக்கா ஈக்குவலாக 2 கலரும், லைட் எல்லோ அண்டு லைட் க்ரீன், அது டார்க் க்ரீன், ஏதோ ஒன்று இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதை எடுத்துகிட்டு கையில் வச்சுட்டு இதை எப்படி தொடுங்க. அவ்வளோதான். இது நல்லாவே அழகாக செட் ஆகிடும். இது பாருங்கள், இந்த கலரை விட இந்த கலரை பாருங்கள் வேறு மாதிரி தெரியுதா உங்களுக்கு? இந்த பாருங்கள், இந்த கலர் வேறு இருக்குது, இது வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. நான் அது டார்க் க்ரீனும் எல்லோவும் பண்ணேன், இது லைட்டு க்ரீனு எல்லோ பண்ணியிருக்கேன். அதனால கலர் உங்களுக்கு எப்படி டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்கள். அதுக்காக தான் காட்டுறேன். உங்களுக்கு இதில் எந்த கலர் பிடிக்குதோ நீங்கள் வச்சுக்கலாம். இந்த கலர் இதில் ஏறிடக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து இந்த 2 விரலால் மட்டும் நம்ம அதை இப்படி செய்கிறோம். 2 விரலால் தான் செய்கிறோம். இங்கெல்லாம் படக்கூடாது. பட்டால் அது கலரே போயிடும். உங்களுக்கு அந்த மொக்கு வேஸ்ட் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ பாருங்களேன், இந்த பெயிண்ட் ஒட்டுறதுனால அது பிரியவே பிரியாது எப்பவுமே. இதுவே உங்களுக்கு அழுக்காகி வீணாக போனால் தான் உண்ட ஒழிய அது உங்களுக்கு கலர் போகாது. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதா கலரு? இந்த கலரும் அழகாக இருக்கும். இது வேணாலும் இந்த கலர் போட்டுக்கலாம். இதுவும் நீங்கள் நல்லா உங்களுக்கு ட்ரை ஆன பிறகு பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட், இது மாதிரி நான் க்ரீன் கலரில் நூல் வாங்கி வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் வெள்ளையிலையும் வாங்கிக்கலாம். அது மாதிரி வெள்ளை கலர்லேயும் கிடைக்கிது, வாங்கிக்கலாம். இப்போ பாருங்கள், அழகாக கட்டிட்டு வரோம் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள் கட்ட. நீங்கள் டெக்கரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் எட்ட ரொம்ப கிட்ட வைக்கணும் அவசியம் இல்லை. எட்ட ஒரு ஒன்று வைக்கலாம். நான் அடுத்து உங்களுக்கு இந்த கனகாம்பரம் கலரில் கூட சொல்லித்தரேன் பாருங்களேன். இது நடுப்புற கனகாம்பரம் கலந்து அதுலேயும் வைக்கலாம். அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த கனகாம்பரம் ஃப்ளவர்ஸ் எப்படி செய்யணும் உங்களுக்கு சொல்லித்தரேன் அடுத்த வீடியோவில். வீட்டில் உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் சின்னது பிள்ளைங்களாக இருக்கும் போதே அவங்க பூக்கட்டெல்லாம் சொல்லிக் கொடுங்க. விளையாடிக்கிட்டே அவங்க அழகாக கற்றுப்பாங்க. அதுவும் இந்த மாதிரி பூலாம் இது மாதிரி தாளில் செஞ்சு நம்ம கற்றுக் கொடுக்கும்போது ரொம்ப சீக்கிரம் கற்றுப்பாங்க. அது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா, உங்களுக்கு கையில், இந்த பிள்ளைங்க கையில் நிற்காது. இதை மாதிரி கொடுத்து கட்டி பழக வைங்க. பிள்ளைங்க ஸ்கூலில் காம்படிஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ கூட இதுங்க அழகாக செஞ்சாங்கன்னு வச்சுங்க. இந்த மாதிரி ஒரு 20 ஃப்ளார் செஞ்சு அழகாக கட்டி கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், நிச்சயமாக அவங்க ரொம்ப இது பண்ணுவாங்கன்னு வச்சுங்களேன். ஸ்கூலில் ஆச்சரியப்படுவாங்க பிள்ளைங்க இது மாதிரிலாம் செய்யும் போது. ஒரு முகம் எழுந்திரிச்சு இந்த மாதிரிலாம் பிள்ளைங்க வந்து காம்படிஷனில் செய்யும்போது பிள்ளைங்களோட திறமையை ரொம்ப நம்ம அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருக்கணும். பாருங்கள், உங்களுக்கு அழகான பூவே ரெடி. பாருங்கள் ஃப்ரெண்ட், இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.